நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்கள். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃபேவரட் காரோட விலை என்ன? ப்ராபப்ளி 3 lakhs 2 to 3 lakhs வந்து இந்தியாவில் வந்து காரோட விலை ஆரம்பிக்குது. அண்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எண்டு நம்ம நார்மலாக பார்க்குற கார்ஸில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸு அதிலலாம் வந்து இந்த ஹை எண்டு கார் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் மேக்ஸிமம். எல்லா ஹை எண்டு மாடல் நீங்கள் போனீங்கனாலும் ஒரு 1.5 to 2 crores அவுடி, பென்ஸ், BMW இதெல்லாம் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஜென்ரலாக இதுதான் ஒரு காரோட விலை. காருக்கு கோடி கணக்கில் போனாங்கன்னா 1 கோடி 2 கோடி மேக்ஸிமம் செலவு பண்ணுவாங்க நம்ம நினைப்போம். பட் ஒரே கார் அந்த காரோட விலை என்ன தெரியுமா? 205 crore rupees. 205 கோடி ரூபாய்க்கு ஒரு காரை வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த கார் வந்து எல்லாருனாலுமே வாங்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற 3 பில்லியனியர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி 3 கார், 3மே வந்து யூனிக்காக இருக்க போகுது. 3மே ஒரே மாதிரி இருக்காது, 3மே யூனிக்காக இருக்க போகுது. பட் இந்த 3மே வந்து ஒரே டிசைன் லாங்குவேஜில் இருக்குது. ஒரே மாதிரி இருக்கும், வெளியேந்து பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ள மாற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரி 3 கார் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது இந்த உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் கார்னு சொல்லப்படுற இந்த 205 கோடி ரூபாய் காருக்குள்ள அப்படி என்ன தான் இருக்குங்கிற கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அபவுட் திஸ் 205 crore rupees கார். அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெயில் 2021. இந்த கார் வந்து முதல்ல ஏன் ரோல்ஸ் ராய்ஸ் உருவாக்குனாங்க? ஜென்ரலாக ஒரு கார் கம்பெனி யாராக இருந்தாலும் லான்ச் பண்ணாங்கன்னா எல்லாரும் வாங்கணும்னு தானே லான்ச் பண்ணுவாங்க. 3 கஸ்டமர்ஸ்க்காக. அது ஒரு காரும் கம்ப்ளீட்டாக வேறு இன்டீரியர்ஸோட பயங்கரமாக உருவாக்கப்பட்ட இந்த 205 கோடி ரூபாய் காருக்குள்ளே என்ன தான் இருக்குது, எதனால் உருவாக்குனாங்க, இதை வாங்குறது யாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போம், ஓகேவா? பட் அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து நம்ம இந்த காரை பற்றின 10 விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். காட்டுக்கு வந்து ஒரு சிங்கம் இருக்கிற மாதிரி, இப்படி அதுதான் ராஜா அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து ஒரு கோட்டே இருக்குது. அது என்ன ஃபேமஸான சேயிங்னு பார்த்தீங்கன்னா, யூ ஓன் அ கார் அண்ட் தென் யூ ஓன் அ ரோல்ஸ் ராய்ஸ். அது ரோல்ஸ் ராய்ஸ் வந்து கார்லாம் கிடையாது, அதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிற மாதிரி கார் வாங்கலாம் இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கலாம். அந்த மாதிரி வந்து சொல்லப்படுற அளவுக்கு காருக்குள்ளே வந்து கெத்து அப்படின்னு சொன்னால் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற பிராண்டு ஸ்போர்ட்ஸ் கிடையாது, லக்ஸுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வந்து த கிங் ஆஃப் கார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருந்துச்சுன்னா இது வந்து பல வருஷமாக வந்து உலகத்தோட வரலாறில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஒரு அங்கமாகவே இருந்துருக்கு. உலகத்தில் இருந்த மிகப்பெரிய மனிதர்கள் நிறைய பேர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஓன் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நீங்கள் நாளைக்கே வந்து ஒரு மல்டி பில்லியனியர் ஆகிட்டீங்க, ஓகேவா? நம்ம உடனே போய் காரை வாங்கிட முடியாது. ரோல்ஸ் ராய்ஸ் கிட்ட காசு இருக்குது கொடுத்தா வாங்க அப்படின்னு பண்ண முடியாது. ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு காரை கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணி இவங்க வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஓன் பண்ணுறதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு பார்த்து தான் அவங்க அந்த காரையே கொடுப்பாங்க. அது எந்த ரோல்ஸ் ராய்ஸாக இருந்தாலும் சரி. ரோல்ஸ் ராய்ஸ் வந்து இவ்வளவு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, இவ்வளோ விஷயங்களை டிக் பண்ணால் தான் வந்து ஒருத்தவங்களுக்கு காரே கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் பார்க்குற ஒரு பர்டிகுலர், அதாவது அவங்க வந்து ஒரு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொசைட்டியில் மரியாதை இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு சோஷியல் ரெக்கார்டு இருக்குது, அவங்க ஏதாவது தவறு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் செக்கப் பண்ணி தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரே கொடுப்பாங்க. இது நீங்கள் வதந்தின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம மல்லிகா ஷராவத் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், பாலிவுட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு நினச்சப்போ அவங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லி ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அவங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க கிட்ட காசு இருந்துச்சு, ஆனால் உங்களுக்கு கார் கிடையாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஓன் பண்ணுற ஒரு மிகப்பெரிய நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் இருக்காங்கல்ல. ஸோ ஹீ ஓன்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ். நம்ம வந்து ஃபேமஸான ஒரு நபரை சொல்லணும்னா எனிவே ஓகே. இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து எவ்வளவு ஒரு கிளாஸான ஒரு காருங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சிருப்போம். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் காரை பற்றி நம்ம சொல்கிறோம், ஓகேவா? 10 விஷயங்கள் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். அண்ட் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்க போகிறேன். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி அ கோச் பில்ட் கார் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோச் பில்ட் கார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரே வந்து ஒரு கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து ரெடி பண்ண போகிறாங்க. அதாவது அந்த கார் வந்து இப்படி தான் இருக்கணும்னு கஸ்டமர் சொல்கிறதோட ரோல்ஸ் ராய்ஸ் டீம் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கஸ்டமருக்காக முழுக்க உருவாக்கப்படுற கார், கஸ்டமைஸ்டு கிடையாது, கம்ப்ளீட்லி மேட் ஃபார் த கஸ்டமர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற ஒரு காரை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கார் வந்து 3 பேர் வந்து இது வரைக்கும் புக் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரோட பேர் வந்து இருக்கிற மாதிரியே வந்து இது வந்து ஒரு போட் டெயில் கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு டிசைன் லாங்குவேஜ் எடுக்கிறாங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது,
ஒரு கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஷேப் செடான் எஸ்யூவி ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருக்குல்ல. பட் இந்த காரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பின் பகுதி ஃபுல்லாகவே வந்து ஒரு போட் பேரில் இருக்கிற மாதிரியே ஒரு போட் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த காரை வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் கூட உட்காந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ரெடி பண்ணப்பட்ட கார். ரோல்ஸ் ராய்ஸ் என்ஜினியர்ஸாக இருக்கட்டும், டிசைனர்ஸாக இருக்கட்டும், கஸ்டமர் கூட பேசி உருவாக்கப்பட்ட கார்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த காரை பற்றி என்ன, 205 கோடி ரூபாய் காரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்குள்ளே வந்து நான் சைடில் ஃபோட்டோஸும் போடுறேன். ஸோ அதை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு கன்வெர்ட்டபிள் கார். அதாவது ரூஃப் வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி போகிற மாதிரி இருக்கிற ஒரு கார். இது வந்து ஒரு ரொம்ப ஹையான விஷயம்லாம் கிடையாது. பிகாஸ் நம்ம ஊரில் வந்து ஒரு 30 லட்ச ரூபாய் 40 லட்ச ரூபாய் செலவு பண்ண ஆரம்பிச்சாலே இந்த கன்வெர்ட்டபிள் கார்ஸ், அதாவது ரூஃப் ஃபுல்லாக பின்னாடி போகிற மாதிரி இருக்கிற கார்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த காரும் வந்து ஒரு கன்வெர்ட்டபிள் கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மூணாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உண்மையிலேயே இருக்கிற ஒரு போட்டோட டெய்லை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ரெடி பண்ணதுனால இந்த காரோட பின்பகுதி வந்து ஒரு வுட் அண்ட் ஸ்டீல் காம்பினேஷனில் வந்து கம்ப்ளீட்டாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக கார்னா வந்து நம்ம எப்படி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலாக இருக்கும். பட் இதில் வந்து கிராஃப்ட்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக லக்ஸுரியை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலேயே அதிகமான கிராஃப்ட்மேன்ஷிப் எதில் காமிப்பாங்க, எந்த ஒரு வெஹிக்கிளில் காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யாட்ச்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த கடலுக்குள்ளே வந்து லக்ஸுரி யாட்சஸ்லாம் ஓன் பண்ணுவாங்கல்ல, மல்டி பில்லியனியர்ஸ்லாம். ஏன்னா அந்த யாட்ச் வந்து செய்கிறப்பமே வந்து அவ்வளோ கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்குமா, அந்த கை தொழில் வந்து அவ்வளோ இருக்குமா, அவ்வளோ தத்ரூபமாக நுண்ணியமாக ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்களாம். இந்த காரை வந்து அந்த ஒரு கடலில் இருக்கிற ஒரு ஃபீல் உருவாக்கணும், ஒரு போட்டோட ஃபீல் உருவாக்கணும்னு பின்பகுதி வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு போட் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்குள்ளே வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட நம்மளே வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸில் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு சின்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் துபாய் போயிருந்தப்போ. அந்த கார்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா துபாய் vlog பார்த்தா உங்களுக்கு தெரியும், இல்லைனா ரோல்ஸ் ராய்ஸ் மதன் கோரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு வாட்ச் இருக்கும், அதாவது வாட்ச்னா ஒரு கிளாக் இருக்கும். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் இருக்கிற கிளாக் அனலாக் கிளாக், த டிஜிட்டல் கிளாக் கிடையாது, அனலாக் கிளாக். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாக் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ்க்குன்னு இருக்கிற ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் இருக்கிற அந்த ஒரு கிளாக் இருக்குல்ல, அது வந்து பூவே அப்படின்னு சொல்லப்படுற, இல்லை சரியாக போனோன்னு சொன்னேன்னு தெரியல, அது ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்விஸ் நேம். பூவே அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டாவது வார்த்தை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணல. பட் பூவே அப்படிங்கிறது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு குளோபல் பிராண்டு, ரொம்ப பெரிய லக்ஸுரி பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிராண்ட் வந்து ரோல்ஸ் ராய்ஸ்க்குன்னு மொத்தம் 3 வாட்ச் தான் செஞ்சுருக்காங்க. இந்த 3 வாட்சையுமே வந்து நீங்கள் கிளாக்காகவும் காரில் அட்டாச் பண்ணிக்கலாம், வாட்சாகவும் கலட்டி கையில் மாட்டிக்கலாம். இந்த ஒரு கிளாக் அந்த டயல் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஒரு பாக்கெட் வாட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3ஆவுமே வந்து நீங்கள் இந்த ஒரு டயலை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த காருக்குள்ளே இருக்குது. என்ன சொன்னாலும் 205 கோடி ரூபாய்க்கு நியாயம் இல்லை. இருந்தாலும் 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட பின்பகுதி நான் சொன்னேன்ல, பின்பகுதி வந்து கம்ப்ளீட்டாக போட் மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் வந்து ட்ரங்க்னு நினச்சிடாதீங்க. அந்த பின்னாடி இருக்கிற பகுதி ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்னிக் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான உடனே வந்து ஒரு குட்டி ஒரு கிச்சன் மாதிரி ரெடி பண்ணுறது தான் பேசிக்காக அந்த பின்னாடி இருக்கிற அந்த டெயிலில் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பின்பகுதி ஃபுல்லாகவே வந்து அந்த டோர் வந்து 2 பகுதியாக ஓப்பன் ஆகுது. ஸோ பின்னாடி இருக்கிற ட்ரங்க் வந்து ஜென்ரலாக இப்படி தானே ஓப்பன் ஆகி பார்த்துருப்போம். பட் இந்த காருக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி 2 சைடுமே ஓப்பன் ஆகுது. அது வந்து எக்ஸாக்டாக 67 டிகிரிஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு பட்டர்ஃப்ளையோட இறகு மாதிரியே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 67 டிகிரிஸ்க்கு அது ஓப்பன் ஆகுமா, 2 சைடுமே. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்களேன். பிளேட்டு உள்ளுக்குள்ளே வந்து, அப்புறம் அந்த டம்ளரு உள்ளுக்குள்ளே வந்து, நைஃபு ஸ்பூனு எல்லாமே வந்து ஹை அண்ட் லக்ஸூரியஸான வந்து கட்லரிஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து வேறு லெவலில் ஒரு ப்ராப்பராக ஒருத்தங்க உடனே கதவை திறந்தாங்கன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வந்து அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் உடனே போய் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிற மாதிரி வந்து ஹை அண்டாக உள்ளுக்குள்ளே எல்லாமே வச்சுருக்காங்க. பட் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டெல்லாம் வந்து ரொம்ப லக்ஸூரியஸான பிளேட் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சவுண்டெல்லாம் டக் டக்குன்னு கேட்கல, காரில் ஜென்ரலாக வச்சாலே கேட்கல. பட் இது எவ்வளோ ஸ்பீடாக போனீங்கன்னா கூட வெளியில் கொஞ்சம் கூட சவுண்டே கேட்காது, கம்ப்ளீட்டாக உள்ளுக்குள்ளே இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபுல்லாக பின்னாடி கட்லரிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஓனர் காம்போ. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த கார் வந்து முழுக்க கம்ப்ளீட்லி மேட் ஃபார் ஒன் கஸ்டமர். ஸோ ஒரு கஸ்டமருக்காக இந்த மொத்த காரையுமே செஞ்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு கஸ்டமர் யாருன்னு இப்போ ரூமர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மியூசிஷியன்ஸ் 2 பேர், ஜேசி இருக்காங்கல்ல அண்ட் அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட கார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு. பட் இதெல்லாம் வதந்தி தான். ரோல்ஸ் ராய்ஸ் வந்து யாருக்கு இந்த கார் போக போகுதுன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் இந்த காரை வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த காரை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அந்த காரில் எது எங்கே வரணும்னு சொல்கிறதுலேருந்து ரோல்ஸ் ராய்ஸ் என்ஜினியர்ஸ் இருந்துக்கிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் இருந்துக்கிட்டு பொறுமையாக பேசுவாங்க. இது வருஷ கணக்காக எடுத்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு காரை செய்கிறதுக்கு. இது வந்து ஒரு ஆர்ட் பீஸ் மாதிரி, மோனாலிசா பெயிண்டிங் மாதிரி இவங்க செதுக்கி இருக்காங்கிறத வந்து பேசிக்காக இவங்க சொல்ல வராங்க. அடுத்து
ஏழாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பம்மராக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி ஹை அண்ட் கார் நம்ம வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம நார்மல் கார் நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்விஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட, இல்லை வந்து ஒரு அல்டோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூட வந்து இப்போ கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லைனா வந்து ஒன்றுமே இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை வந்து உங்கள் காரோட அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கரெக்டாக. பட் இந்த காரில் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த கார் வந்து ஒரு ஆர்ட் பீஸ் மாதிரி இருக்கிறதுனால இந்த காரில் கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த காரில் வந்து எந்த விதத்துலையுமே வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீனே கிடையாது. முழுக்க முன்னாடியுமே வந்து சரி, டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே வந்து அனலாகில் தான் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே பழைய காலத்து ஸ்டைலில் அந்த நீடில்லாம் தான் இருக்குமே தவிர டிஜிட்டலாக எதுவுமே இந்த காரில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது இட்ஸ் அ பம்மர், பட் இட்ஸ் அன் ஆர்ட். ஸோ நம்மளுக்கு இது புரியாது. இந்த சில பணக்கார வீட்டுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா, இல்லை இந்த பணக்கார எக்ஸிபிஷன்லாம் இல்லை கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ட் பீஸ் வச்சுருப்பாங்க. அது அவ்வளோ கோடின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எதுக்கிட்ட இவ்வளோ செலவு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு புரியாது. மேபி அந்த இடத்துலேருந்து பார்த்தா புரியும் போல். எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் இன்னும் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து வெளியே சொல்லலை. ஏதோ நம்ம வந்து 1-2 பேர் அதை போய் பார்த்தவங்க பேசினாங்களே தவிர இதை யாருமே இந்த காரை இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணது கிடையாது. யாரையுமே வந்து இந்த காரை வந்து முதல்ல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவே கொடுக்க மாட்டாங்க. இந்த காரன் இல்லை, ஜென்ரலாகவே ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து எல்லாருமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியாது. இந்த காரை யாருமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது கிடையாது. யாருக்குமே இந்த காரை வந்து கொடுத்து ஓட்டி பாருங்கன்னு சொன்னதே கிடையாது. அண்ட் இந்த காரில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் வெளியே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரோல்ஸ் ராய்ஸோட வெப்சைட்டுக்கே போனால் கூட ஓனர்ஸ் ஒன்லி கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கூட நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கிறவங்களா இருந்தால் மட்டும்தான் இந்த காருக்குள்ளே இருக்கிற சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னே உங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த காரோட ஓனருக்கு மட்டும்தான் அந்த காருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட்டாக தெரியும். அது எல்லாருக்குமே வெளியே தெரியக்கூட செய்யாது இந்த காருக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 9வது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் வந்து பின்பகுதி நான் சொன்னேன்ல, அந்த கம்ப்ளீட்டாக ஒரு கிச்சன் மாதிரி இருக்குன்னா, அது சாதா கிச்சன் மாதிரி இல்லை. 2 ஸ்டூல் வேறு வந்து அந்த காருக்குள்ளேயே வச்சுருக்காங்க. நம்ம 2 ஸ்டூலை வந்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து ஷாம்பெயின்லாம் வந்து வைக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த சரக்கு பாட்டில் பேசிக்காக வந்து ட்ரங்க்கில் வச்சுருக்கீங்க ஒரு காரோடதில். ஆனால் ஒரு சவுண்டு கூட வெளியே வராதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு அம்ப்ரெல்லா, ஜென்ரலாகவே வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அம்ப்ரெல்லாவுக்கு ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் வந்து அந்த ரோல்ஸ் ராய்ஸோட டோரில் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா இருக்கும். இதில் வந்து ரோல்ஸ் ராய்ஸோட பின்பகுதியில் அந்த போட் மாதிரி ஒரு ஷேப் முடியுதுன்னு சொன்னீங்கன்னா, அதில் வந்து ஒரு அம்ப்ரெல்லா வச்சுருக்காங்க. இதை நீங்கள் மேலே எடுத்து அம்ப்ரெல்லா மாதிரி போட்டு விட்டுக்கிட்டு கீழே வந்து அந்த 2 சேர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்டூல் மாதிரி இருக்குது. ஸோ அது 2ஐயும் யூஸ் பண்ணிவிட்டு அது கார்பனில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வேறு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ப்ளஸ் பிக்னிக் டேபிள் வந்து காருக்கு பின்னாடியே இருக்குது. அதையும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பராக எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு லக்ஸுரி டைனிங் ஏற்ற மாதிரி இதோட பின்பகுதியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த காரை பற்றின கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காருக்குள்ளே வந்து மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. நான் சொன்னேன்ல, பின்பகுதியில் வந்து இந்த கம்ப்ளீட்டாக உள்ளுக்குள்ளே வந்து ஹை அண்டாக ஷாம்பெயின்லாம் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்து 2 மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் காருக்குள்ளே இருக்கிறது கூட ஒரு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஹை அண்ட் லக்ஸுரி கார்லாம் போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கும். பட் இந்த காரில் 2 ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷாம்பைனை வெளியே எடுக்கிறீங்க, சரக்கை பேசிக்காக வெளியே எடுக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருக்கீங்க, மறுபடியும் உள்ளுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப வேகமாக மறுபடியும் வந்து அந்த சரக்கு வந்து 6 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு போயிடுமா. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து கஸ்டமைஸ்டு ஃபார் இமீடியட்லி கூலிங் த ஷாம்பைன். ஸோ சீக்கிரமாக வந்து சில் பண்ணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 2 ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த ஷாம்பைன் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி கூட நீங்கள் வந்து செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஃப்ரிட்ஜ் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே 2 ஷாம்பைன் பாட்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி கூட செட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 10 ஃபீச்சர்ஸ் இந்த காருக்குள்ளே இருக்குது. இந்த 10 ஃபீச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பணக்காரங்க என்கிட்ட காசு இருக்குடா அப்படின்னு சொல்லி இழைக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு லக்ஸுரி ஸ்டைல் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த காரை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் மாதிரி ஒரு கார் உங்களால் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பயங்கரமான பணக்காரர் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து இந்த காரை வாங்க முடியுமா முடியாதா? அதுமாதிரி வாங்குவீங்களா மாட்டிங்களா? உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா? இதை நான் கேட்குறது வந்து ஒரு சாதாரண கொஸ்டினாக இருக்கும். பட் இதோட இம்பார்ட்டன்ஸ் யோசிச்சு பாருங்கள். 200 கோடி ரூபாய் 205 கோடி ரூபாயை வந்து நீங்கள் ஒரு கார் மேலே செலவு பண்ணுவீங்களா அப்படிங்கிறதான் வந்து இந்த காரோட இந்த கொஸ்டினோட அண்டர்லைங் கொஸ்டின். ஆக்சுவலாக இதோட அர்த்தம் வந்து இதுதான். ஸோ நீங்கள் அது வந்து பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Cheers. Take care. Bye. Cheers.